நீங்க ஹையர் ஸ்ருதியில அதாவது சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப் இந்த மாதிரி ஸ்ருதியில எல்லாம் பாடணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படி ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி டைட்டா ஃபீல் பண்றீங்களா? அதுல நிறைய சிங்கிங் டெக்னிக்ஸ் இருக்கு. அத பத்தி எல்லாம் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் ஈஸியா பாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட குரலை நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்க. நிறைய பிகினர்ஸ் ராங்கான மெத்தட்ல அப்பர் ஸ்தாய் வரிசைகள் எல்லாம் பாடி அவங்களோட வாய்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு சிம்பிளான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால ஹையர் நோட்ஸ் எல்லாம் அழகா பாட முடியும். அதே நேரத்துல உங்களோட பிரெத் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வாய்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஹை பிச்ல பாடுறது அப்படிங்கிறது பவர்ஃபுல்லா நம்மளோட வாய்ஸை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுல எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பாடுறோம் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கணும். செஸ்ட் வாய்ஸையும் ஹெட் வாய்ஸையும் எப்படி மெர்ஜ் பண்ணி பாடுறது, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வேணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நிறைய குரல் பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் வாய்ஸ், ஹெட் வாய்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க செஸ்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க பேசுற அந்த ஒரு டோனல் குவாலிட்டியிலேயே நீங்க அதை பாட முடியும். ஆனா ஹெட் வாய்ஸ்னு வரப்ப நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி இப்ப ஹாய், வாவ் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஒரு வாய்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளோட வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பாடணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதாவது செஸ்ட் வாய்ஸ்ல இருந்து ஹெட் வாய்ஸோட அந்த டிரான்சிஷன் நாம ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு நிறைய குரல் பயிற்சிகள் இருக்கு. ஒரு ஸ்ருதியா வச்சு நீங்க ஒரு ஆக்டேவா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களால அந்த சேஞ்சஸை நல்லா உணர முடியும். இப்ப நாம கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட த்ரோட்டோட இந்த பகுதி, அதாவது இதுக்கு பேரு லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கீழ் நோக்கி இருக்கணும். அப்பதான் நீங்க கம்ஃபர்டபுளா உங்களால ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாட முடியும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஹையர் நோட்ஸ் இருக்கக்கூடிய சாங் எடுத்துட்டு பாடும்போது இல்ல ஃப்ரேசஸ் எடுத்துட்டு பாடும்போது நீங்க உங்களோட விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ரொம்ப அழுத்த வேணாம், சும்மா ஒரு அதை ஃபீல் பண்றதுக்காக நாம இப்படி வச்சுக்கிட்டு நீங்க பாடினீங்கன்னா உங்களால ஹையர் நோட்ஸ் நல்லா பாட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் லோயரா திங்க் பண்ணிக்கணும். அதாவது அதெல்லாம் கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அப்பதான் உங்களால உங்களோட வாய்ஸை பவுன்ஸ் பண்ணி பாட முடியும். அதாவது நீங்க அந்த நோட்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணி பாட உங்களோட வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹையர் ஆக்டேவ்க்கு பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட டங்கோட பொசிஷனையும் நீங்க அப்ப பாத்துக்கணும். நீங்க ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட டங் பொசிஷன் இந்த மாதிரி இப்படி இருக்காம இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது இதுதான் டீத், இது உங்களோட டங் அப்படின்னா இப்படி வச்சு பாடணும். அது மட்டும் இல்லாம உங்களோட டங்கோட இந்த பகுதி இப்படி ரைஸ் ஆகி இருக்காம நல்ல ஃபிளாட்டனா வச்சு நீங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களால அங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உங்களால நல்ல ஹைல பாட முடியும். ஹையர் நோட்ஸ் எல்லாம் பாடும்போது அது ரொம்ப மேல இருக்கு, அதனால நம்ம தூக்கி நம்மளோட வாய்ஸ் அப்படி ரைஸ் பண்ணி பாடினாதான் அதை தொட முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க அதை லோயரா திங்க் பண்ணிக்கணும். ஒரு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த பயிற்சியை நீங்க ஜி ஷார்ப்ல பாடுறவங்களா இருந்தா நீங்க அந்த ஸ்ருதியிலையும் செஞ்சு பார்க்கலாம். இல்ல அதுக்கும் மேல ஏ, பி, சி, சி ஷார்ப் இந்த மாதிரி ஸ்ருதியிலையும் நீங்க பயிற்சி பண்ணலாம். அப்ப உங்களோட செஸ்ட் வாய்ஸும் உங்களோட ஹெட் வாய்ஸும் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். இந்த 2வது டெக்னிக்கை நீங்க பயன்படுத்த உங்களோட வாய்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஹை பிச் சாங்ஸ் எல்லாம் பாடும்போது முக்கியமா கவனிக்கக்கூடியது உங்களோட ஜா பொசிஷன் அண்ட் டங் பொசிஷன். இதை நீங்க எந்த மாதிரி அதை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நம்மளோட ஜாவோட பொசிஷன் கீழே டவுனா இறங்கி இருக்க மாதிரி, டங் பொசிஷனும் இப்படி இருக்க மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது சின்னதா ஒரு ஸ்மைலோட உங்களோட ஜா பொசிஷனை கீழே இறக்கி நீங்க பாடி பாருங்க, உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப ஹை நோட்ஸ் எல்லாம், அதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மைலோட உங்களோட ஜா பொசிஷன் கீழே இறக்கி பாடினீங்கன்னா உங்களால நல்ல ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க ஹையர்ல பாடும்போது உங்களோட த்ரோட்டோட பொசிஷன், ஜா,
டங்க் இதோட பொசிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ உங்களால அந்த டோன் எப்படி டிராவல் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரிகம பதனிசால ஃபர்ஸ்ட் 5 ஸ்வரம் எடுத்துக்கிட்டு சரிகம பாமாகரிசா, அதுக்கப்புறம் சாவை விட்டுட்டு ரிகமப த பாமாகரி, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் நல்லா வார்ம் அப் ஆகும். சா சரி கம பமகரி சா ரீ ரி கம பத பமகரி கா கம பத நித பமக மா மா பத நி சா நித பமா பா பத நி சரி சா நித பா தா த நி சரி கரி சா நித நீ நி சரி க ம கரி சா நீ சா சரி க ம ப ம கரி சா. இப்ப நான் இதே பயிற்சியை சி ஸ்ருதியில செஞ்சு காமிக்கிறேன். சா சரி க ம ப ம கரி சா ரீ ரி க ம பத ப ம கரி கா க ம பத நி த ப ம க மா ம பத நி சா நி த ப மா பா பத நி சரி சா நி த பா த த நி சரி கரி சா நி த நா 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 நா. அந்த மாதிரி நோ அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணி நான் முன்னாடி செஞ்ச அதே சரிகம பாமாகரிசாவை தான் இந்த மாதிரி வவல் சவுண்டை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நா நோ அந்த மாதிரி சொல்லும் போது உங்களோட நாக்கும் டீத்தும் நல்லா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும். அப்ப நீங்க அந்த வாய்ஸ் கரெக்டா எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய வரும். நிறைய சிங்கர்ஸ் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணி அவங்களால ஹை ரேஞ்சஸ் எல்லாம் நல்லா பாட முடியுது. உங்களுக்கு அதோட வாய்ஸ் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்ப ஹை பிட்ச்ல எப்படி பாடுறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். லோ பிட்ச் லோயர் நோட்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா பாடணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரியான சிம்பிள் குரல் பயிற்சிகள்லாம் செய்ய செய்ய உங்களோட ஓக்கல் பாத் வந்து நல்லாவே கிளியர் ஆகி அது ஒரு நல்ல டோனல் குவாலிட்டியோட நீங்க பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோட ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே தெரியுற என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க மெயில் பண்ணுங்க. உங்களோட டீட்டெயில்ஸோட வித் வாட்ஸ்அப் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுங்க.